ஒரே பிரச்சனை அந்த குடி தான். அந்த குடியை நிறுத்திட்டா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை முறையாக வாழுது அப்படின்றதுக்கோசம் இந்த ஆலடான்ன்றது ஒரு உலகம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் 3 கேள்விக்கு மேலே ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு உதவி தேவை. மார்னிங் எவ்ரிவான். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் பார்த்துருக்குறோம், ஒரு 28 கிளாஸ் பார்த்துருக்குறோம். அது பார்த்திங்கன்னா ஒன்லி குடிநோயாளிகளுக்கோசம் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு முறையாக குடிநோயாளியினுடைய குடும்பத்தாருக்கோசம் இந்த வீடியோ போடுறோம். இந்த இது பார்த்திங்கன்னா இது ஆலடான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலடான் ஒன்று இருக்குது, ஆலட்டீன் ஒன்று இருக்குது. ஆலடான்ன்றது பார்த்தீங்கன்னா குடிநோயாளின்னு குடும்பத்தார், அதாவது வந்து மனைவி, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, அந்த மாதிரி ஆலடான்ன்றது வந்து அவங்களுக்கோசம் வந்து ஒரு உலகளாவிய உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் இது. அதே மாதிரி ஆலட்டீன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநோயாளியினுடைய குழந்தைகள், டீனேஜில் இருக்கிறவங்க, 15 வயசு, 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, அந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கோசம் ஆலட்டீன்ன்ற ஒரு ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா அதுவும் உலகம் முழுவதும் இருக்குது. அதில் ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமோ சந்தாவோ எதுவுமே இல்லை. இப்போ ஒரு குடிநோயாளினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குழு வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த ஆலடான் அப்படின்ற நீங்கள் அதில் ஒரு மெம்பராக ஆலடான்ன்றது வந்து இது வந்து முழுக்க முழுக்க குடிநோயினால் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் நலமடைய. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிச்சுக்கினே இருக்கிறாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த குடிநோயாளி வந்து அந்த போதை நோயாளி வந்து அந்த மீட்டிங் போவாங்க. அந்த ஆல்கஹால் அனானிமஸ், நார்காட்டிக்ஸ் அனானிமஸ் மீட்டிங் இருக்கும். மீட்டிங் தெரியும், மீட்டிங் போவாங்க. ஆனாலும் சில பேர், ஒருத்தர் 2 பேர் வந்து மறுபடியும் குடிப்பாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஏன்னா விருப்பம் இருக்காது. அந்த குடியை நிறுத்தணும், மாறணும், திருந்தணும்ன்ட்டு ஒரு விருப்பம் இருக்காது. அதனால அந்த குடி வெறி அடங்காது, அவங்க திருப்பி குடிப்பாங்க. இதனால வந்து நிறைய குடும்பங்கள் வந்து அவரை நினைச்சு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இதுதான் நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து முழுக்க டிபெண்டன்சி, கோடிபெண்டன்சி அப்படின்றத பார்த்தோம் நம்ம. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவரு குடிச்சுன்னு இருக்கட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்வேன், நான் கரெக்டாக சாப்பிடுவேன், நான் கரெக்டாக தூங்குவேன், நான் ஒரு கரெக்டாக கோயிலுக்கு போவேன், நான் கரெக்டாக நல்லது கெட்டது போவேன், நான் கரெக்டாக என் பசங்களை நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எப்படின்னா இருக்கட்டும், அவங்கள திருத்தத்துக்கு வழி காமிச்சாச்சு. ஒரு வழி அவருக்கு தெரியும், ஆனாலும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னும் போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இவங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை முறையாக வாழுது அப்படின்றதுக்கோசம் இந்த ஆலடான்ன்றது ஒரு உலகம் ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய மெம்பர் நான் பார்த்துருக்குறேன். நான் அவங்க ஹஸ்பண்டை குடிச்சுன்னு தான் இருப்பாங்க. இவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க. அவங்க பசங்க குடிச்சுன்னு தான் இருப்பாங்க. இவங்க ஆலடான் மீட்டிங் போயிட்டு இவங்க வாழ்க்கை அவரால் எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் இவங்க வாழறதுக்கோசம் தான் இந்த ஒரு ஆலடான்ன்றது வந்து ஒரு மீட்டிங், ஒரு ஃபெலோஷிப்பு உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனால இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னா, அவர் திருந்துறாரோ திருந்தலையோ, ஒரு குடிநோயாளிக்கு தெரியும் வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு திருந்தத்துக்கு விருப்பம் இல்லை, ஆசையும் இல்லை, அவருடைய கர்மா எப்படியோ. அதனால வந்து இவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கோசமே இந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. இப்போ ஆலடான் மெம்பரா, நீங்கள் ஒரு ஆலடான் மெம்பரா இல்லையா அப்படின்றதுக்கோசம் ஒரு 20 கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடிநோயினுடைய அறிகுறிகள், நீங்கள் ஒரு குடிநோயாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ஒரு குடிநோயாளியா இல்லையான்ட்டு ஒரு 20 கேள்வி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆலடான் மெம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கேள்வி இருக்குது. இதில் நீங்கள் வந்து 1, 2, 3ன்னு வந்து டிக் பண்ணுங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து
நீங்கள் ஒரு ஆலனான் மெம்பராக இல்லையான்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா, உங்களுக்கு உதவி தேவையா இல்லையா, உங்களுக்கு இந்த மீட்டிங் தேவையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு குடிக்கும் அளவினை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய கணவரோ இல்லை உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அவங்க குடிக்கிற அளவை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் வந்து காலையிலேருந்தே குடிக்கிறாரு, அதிகமாக குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அவர் கீழே விழுந்துடுறாரு, குடிச்சிட்டு சண்டை போடுறாரு, குடிச்சிட்டு வேலைக்கு போகிறதில்ல, அளவு வந்து அதிகமாக குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி ஆம்னா ஆம்னு நீங்கள் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னுன்றது போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மற்றொருவரின் குடியினால் உங்களுக்கு பண பிரச்சனைகளை ஏற்படுகின்றவா. இப்போ உங்களை சார்ந்திருக்கிறவர கணவனோ இல்லை பசங்களோ யாரோ அண்ணனோ தம்பியோ குடிச்சிட்டதுனால அவர் சரியாக வேலைக்கு போக மாட்டேன்றாரு, இருக்கிற நகையெல்லாம் வச்சிடறாரு, ஊர்பட்ட கடன் வாங்கிடுறாரு, அதனால் அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்ட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பண பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மற்றொருவரின் குடியை மறைப்பதற்காக நீங்கள் பொய் சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி புதுசாக வருவாங்க. வந்தவுடனே அவர் இதுக்கு முன்னாடி சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ முதல் மாதிரி இருக்காத, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணால் நிறைய அம்மாங்களுக்கு அதுதான், அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் திருந்துருவான், கல்யாணம் பண்ணிட்டால் திருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவரை பார்த்துக்க முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு பொறுப்பு, பெரிய பொறுப்பு, இன்னொரு உயிரை அவர் கூட சேர்த்து வைக்கிறது மூலிமா பிரச்சனை அதிகமாகுது. நான் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் கட்டு போகிறதுனால அது ஒரு பேர்டன் ஆகி திருப்பும் குடிநோய்க்கு அதிகமாக வராங்க. ஒருத்தர் வந்து குடிச்சுன்னு இருக்கிறாருன்னா அவர் தெளிவாகி ஒரு 2 வருஷம்னா நல்ல ஒரு வாழ்க்கை, அவரை பார்த்துக்கிற மாதிரி அவர் சம்பாரிச்சு அவர் ஒரு சுயமாக அவர் காலில் நின்னாங்கன்னா அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், வேற யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி இப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களாம், நான் மட்டும் எவ்வளோ நாள் இவனை வச்சு நான் கஷ்டப்படுறது, அதனால தான் அவங்க தலையில் நான் கல்யாணம் பண்ணி விட்டேன், நீ அவனை திருத்தணும்னு சொல்லிட்டு. அவங்க வரவங்க திருத்தத்துக்கோசம் வரல, அவங்க வந்து நல்லபடியாக வாழறதுக்கோசம் வராங்க. நிறைய ஃபேமிலி தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து திருப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மாவுக்கு சொல்லிட்டா, நம்ம அப்பாவுக்கு சொல்லிட்டா அவர் மனசு கஷ்டப்படுவார், நம்ம அக்காவுக்கு சொன்னால், நம்ம தம்பிக்கு சொன்னால், அண்ணனுக்கு சொன்னால், நம்ம குடிக்கிறது இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்துருக்குறோம், திருப்பி குடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அவங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போய் சொல்கிறது. அவன் யாருன்னா ஃபோன் பண்ணால் எப்படிமா இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறது. அதே மாதிரி மாமனார் வீட்டில் பேசுகிறாங்க, வேறு யாரும் சொந்தக்காரங்க பேசுகிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிப்பாங்க. எப்போ இவருடைய குடியை மறைக்கிறதுக்கு இவர் எதனா நகையை வச்சுட்டு இருப்பார், கடன் வாங்கிட்டு இருப்பார், எதனா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இதெல்லாம் மறைப்பாங்க. இவங்க பொதுவாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு. இந்த லேடிஸுங்க எப்போ பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ பொய் சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அது ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, குடிப்பவருக்கு உங்கள் மீது அன்பிருந்தால் உங்களை மகிழ்விப்பதற்காக அவர் குடிப்பதை நிறுத்தி விடுவார் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா. அதாவது இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் பசங்களோ குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காவது அவர் குடியை விடுவார், குடியை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. எப்போ நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ, நம்ம நலத்துக்கோசம் அவர் குடியை நிறுத்திடுவார்னு நீங்கள், நம்ம சந்தோஷத்துக்கோசம் அவர் நிறுத்திடுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமானா ஆமான்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுவாங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, குடிப்பவரின் நடத்தைக்கு அவரது தோழர்களே காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா. இது நிறைய அம்மாங்க சொல்கிறது என்னன்னா, என் பையன் நம்ம நல்லவன் தான் சார், என் தம்பி நம்ம நல்லவன் தான் சார், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான் சார் சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த ஏரியா சரியில்லை சார், அவன் போய் வேலை செய்கிற இடம் சரியில்லை சார், அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை சார், அதனால தான் சார் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. இதில் நம்ம ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடி மேலே ஆசை வெறி அவருக்கு இருக்குது, வேற ரீசனே கிடையாது.
இது சரியில்லை, அது சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, நான் இருக்கிற ஏரியா சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, நான் வேலை செய்கிற இடம் சரியில்லை, இந்த மாதிரி காரணம் எந்த காரணமும் கிடையாது. குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. குடி மேலே அவருக்கு ஆசை அடங்கலை, வெறி அடங்கலை, அதுதான் சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி தோழர்கள் காரணமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமானா ஆமான்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோழர்களை காரணம் நிறைய அம்மாங்க சொல்கிறது என்னன்னா, மனசு கஷ்டமாக இருக்கா எனக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் கரெக்டாக தான் சார் இருந்தான், அளவாக தான் குடிச்சுன்னு இருந்தான், எப்போ கல்யாணம் ஆச்சோ அதுலேருந்து தான் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணி வந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடும், நம்மளால தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ, நம்மளால தான் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அவருக்கு குடி மேலே ஆசை இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி கில்ட்டு பண்ணுறாங்க. அந்த கட்டின்னு வந்தவங்க வந்து அந்த அம்மாங்க வந்து, என் பையனோ நல்லவன் தான், எப்போ கல்யாணம் பண்ணின்னு வந்தானோ அப்போதுலேருந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து நம்ம ஃபெல்லோஷிப்பில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் குச்சிங்க இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு குடி மேலே இருக்கிற ஆசை அடங்கலை, வெறி அடங்கலை, அவ்வளோதான், வேறு ரீசனே கிடையாது. இப்போ அதனால் இவங்க காரணம், அவங்க காரணம், தோழர்கள் காரணம், மனைவி காரணம், ஏரியா காரணம், அதெல்லாம் வந்து பொய். இப்போ ஆறாவது பார்த்தீங்கன்னா, குடிப்பவரால் உங்களது தினசரி நடவடிக்கைகள் அடிக்கடி பாதிக்கப்படுகிறதா? நீங்கள் உணவு உட்கொள்ளும் நேரம் தாமதிக்கப்படுகிறதா? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி இது. நீங்கள் உங்களுடைய ரொட்டீனு அவர் குடிக்கிறதுனால, அவர் போதை பண்ணுறதுனால நீங்கள் அவரை பற்றியே யோசித்து நீங்கள் சாப்பிட்ற டைமு, தூங்குற டைமு, வேலைக்கு போகிற டைமு, ஒரு கோயிலுக்கு போகிற டைமு, ஒரு சாமி கும்பிட்றது, உங்களுடைய ரொட்டீன் பாதிக்கப்படுதா கேட்குறாங்க. அவர் குடிக்கிறதுனால, போதை பண்ணுறதுனால நீங்கள் அவரை யோசித்து நீங்கள் உங்களுடைய கடமைகளை, பொறுப்புகளை தவற விடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமானா ஆமான்னு டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள். ஏழாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடியை நிறுத்தாவிட்டால் நான் உங்களை விட்டு விலகி சென்று விடுவேன் என்பது போன்ற மிரட்டல்களை நீங்கள் விடுவித்ததுண்டா? இப்போ நீங்கள் இப்படியே குடிச்சிங்கன்னா இருந்தீங்கன்னா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணுருவேன், நான் உங்களை விட்டு போயிடுவேன், நான் உங்ககிட்ட வரமாட்டேன். ஒரு அம்மா அப்படின்னா செத்தே போயிட்டு இருக்குது பிள்ளைக்கோசம், இவன் திருந்தவே மாட்டான், நான் செத்துட்டா இவன் தெரிந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அன்பு காமிக்கிறேன், அந்த அன்பை அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். ஒருவேளை நான் செத்தவாது அவன் என்னை நினச்சி அவன் தெரிஞ்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா செத்துட்டே இருக்குது. அந்த அந்த பேஷனுடைய அண்ணன் சொல்கிறான் என்கிட்ட வந்து, சார் இவனாலே எங்கள் அம்மா செத்து போனாங்க சார், இவனை நினச்சி இவன் திருந்துவான் பல முறை முயற்சி பண்ணி திருந்தலை. அதனால் அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, நம்ம காமிக்கிற அன்பு பாசம் அதுதான் இவனை கெடுக்குது போலது, நம்ம ஒரு வேலை இல்லை அப்படின்னா இவன் ஒரு வேலை திருந்துருவான்னு சொல்லிட்டு சூசைடே அட்டன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து மிரட்டல் கொடுக்குறீங்களா? நீ இப்படியே இருந்தேன்னா நான் எதனா பண்ணிப்பேன், நான் எதனா செஞ்சுருவேன், இல்லை உன்னை விட்டுருவேன், இல்லை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், இல்லாட்டினா நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன், சொத்து கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி எதனா மிரட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா, குடிப்பவரை வரவேற்கும் போது அவரிடம் மதுவின் நெடி வருகிறதா என்று நீங்கள் ரகசியமாக முகர்ந்து பார்ப்பதுண்டா? இப்போ வீட்டில் உங்களுடைய கணவரோ இல்லை உங்கள் வீட்டில் அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் பையனோ வரும்போது நிறைய அம்மாங்க என்னன்னா, அந்த அவர் வெளியில் அந்த காலில் செருப்பை கழட்டி விடும்போதே பார்ப்பாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிடும், அவர் செருப்பு கழட்டி விடுற மாடல்லேருந்தே குஷ்டு தான் வந்திருக்கிறான், அந்த கதவு தட்டுற அந்த சவுண்ட்லேருந்தே கண்டுபிடிப்பாங்க, இவன் சாதாவாக வந்திருக்கிறான், குடிச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தவொன்னே அப்படியே முகத்தை பார்ப்பாங்க. சாப்பாடு போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து மோந்து பார்ப்பாங்க, குடிச்சிட்டு இருந்தானா இல்லையா, இவன் நல்லா சாப்பிட்றானா, இல்லை பேச்சு எப்படி வருது, இந்த மாதிரி ரகசியமாக கண்காணிப்பாங்க, இவன் குடிச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் எதனா ரகசியமாக கண்காணிச்சிங்க அப்படின்னா ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபமாக பேசிவிட்டால் மற்றவர் குடியை நாடி போய் விடுவாரோ என்று பயப்படுகிறீர்களா? இது வேற, நான் எதனா கத்துனாலோ திட்டினாலோ ஆஷா பேசினாலோ நம்மளால் அவன் போய் குடிக்க போயிட போகிறான், திருப்பியும் போதை பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவருக்கோசம் உங்களை மாற்றிக்கின்னு இருக்கிறீங்களா? நீங்கள் இயல்பாக இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய இயல்புத்தன்மையை தொலைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க.
10 பார்த்தீங்கன்னா, குடிப்பவரது நடத்தையால் உங்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் மனம் புண்படுகிறீர்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சாவுக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க. அப்போ அவரை பற்றி, உங்கள் பையனை பற்றியோ இல்லை உங்கள் கணவரை பற்றியோ எதனா கேட்டு, யாருன்னா கேட்டு, என்னம்மா உன் பையன் திருப்பியும் குடிக்கிறானா, உங்கள் வீட்டுக்காரன்னா திருப்பியும் குடிச்சுன்னே இருக்கிறாரா, அவங்க 3 பசங்களில் அவன் ஒருத்தன் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டு, அவர்னா நேற்று கூட பார்த்தா அங்கே குடிச்சுன்னு இருந்தார், முந்தா நேற்று கூட பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழுந்துருந்தாரு, ஏதோ சண்டை போட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால குடிக்கிறவங்களால நீங்கள் தலை குனிவு ஏற்பட்டிருக்கிறதா, மனம் புண்பட்டிருக்கிறதா சொந்தக்காரங்க கேட்பாங்க. அவங்க என்ன இது பண்ணாங்களோ, அவங்க குடிச்சுன்னு கிடறான், அது என்ன பாவம் பண்ணாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அசிங்கம் அவமானம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு எதனா ஆயிருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் ஒரு நோயாளி, அந்த நோயில் மாட்டின்னு இருக்கிறாரு, அவருக்கும் டைம் எடுக்கும், அவரும் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை புரிஞ்சுப்பீங்க. அவர் குடிச்சிருந்தாலும் சரி, அவர் குடிக்கலைனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக வாழலாம், நல்லபடியாக வாழலாம். ஆம் என்று நீங்கள் பதில் அளித்திருந்தால் ஆலனான் அல்லது ஆலட்டின் உங்களுக்கு உதவலாம்.